திமுக வேட்பாளராக போட்டியிடும் செந்தில் பாலாஜி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோவை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். மிகவும் உற்று நோக்கப்படும் தொகுதிகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது கோவை தெற்கு தொகுதி. அங்கு திமுக வேட்பாளராக போட்டியிடும் செந்தில் பாலாஜி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் சென்றிருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைகிறார். பிரசாந்த், உடன் யார் யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? கோவை தெற்கு தொகுதியின் நிலவரம் என்னவாக இருக்கின்றது, சொல்லுங்க. மோகன், தமிழகத்தில் மிக விஐபி தொகுதியாக கோவை தெற்கு தொகுதி குறிப்பாக அனைவரும் உற்று நோக்கக்கூடிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தொகுதியில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி போட்டியிட்டார். கரூரில் தான் இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு அரசியல் பயணத்தில் போட்டியிட்டிருந்தார். இப்போது முதல் முறையாக களமிறங்கி கோவை தெற்கு தொகுதியில் அவர் போட்டியிடுக்கான வேட்புமுறை மத்திய மண்டல கோவை மாநகராட்சி மத்திய மண்டல அலுவலகத்தில் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகளோடு கோவை பந்தய சாலையிலிருந்து இருசக்கர வாகன பேரணியாக வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக நடந்து வந்து தற்போது இந்த மாநகராட்சியுடைய மத்திய மண்டல வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொகுதி ஏற்கனவே கடந்த இந்த தொகுதி வந்து அதிமுக வசமாக இருக்கிறது. தற்போது அதே தொகுதியில் அந்த தொகுதியில் ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அம்மன் அதிமுக அம்மன் தற்போது மீண்டும் களம் இருக்கிறார். தற்போது இந்த தொகுதியில் செந்தில் பாலாஜி கரூரில் இருந்து இங்க வந்து வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிடக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக அதற்கான வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் இவருக்கு ஆதரவாக தற்போது கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கோவையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் 10 தொகுதிகளும் அதிமுக வந்து 10 தொகுதிகளும் அதிமுக கைப்பற்றியிருந்தது. தற்போது இந்த முறை இந்த தொகுதியெல்லாம் திமுக கைப்பற்ற வேண்டும் அடிப்படையில மண்டல பொறுப்பாளராக இந்த மேற்கு மண்டலத்தின் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டு தற்போது அவர் இந்த தொகுதியில் அவரே களமிறக்கக்கூடிய நிலையை திமுக ஒப்படைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து தற்போது போட்டியிட இருக்கிறார். இந்த முறை 10 தொகுதியும் திமுக கைப்பற்றுமா அல்லது அதிமுக மீண்டும் கைப்பற்றுமா என்பது மிக உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க. விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி பிரசாந்த்.